என்னடா இவ்வளவு நேரம் புரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, நாங்க இந்த சமூகத்தை உடைச்சிட்டு இந்த காசிப்பான சமூகம் இவங்க டாக்ஸிக், இந்த டாக்ஸிக்ல தான் வெளியே வர பேசிட்டு இருந்தாங்க. சிட்டிக்கு போனாலும் அவங்க ஆளுங்களை தான் கட்டிப்பாங்க. அதாவது சிட்டிக்கு போனாலும் அந்த நாகரிக வளர்ச்சியெல்லாம் அடைஞ்சு மெச்சூரிட்டா இருப்பான்ல, அந்த பையனு இவங்க ஆளுகளை இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவாங்க. டேய் யாரா நீ? அப்போ அந்த அக்கா அந்த ஆன்டிஸ் உட்காந்தாங்கல்ல, இந்த ஆன்டிஸை விட ரொம்ப கொடூர குஸ்காவீங்க தானே. என்ன பைத்தியம் வளரீங்க? சரி ஓகே, பிசி சேர்ந்துருச்சு. ஆனா சாமி வேறையா. அப்போ உங்க குலசாமி என்ன, எப்படி உள்ள ஒரு நீ வெளியே வரக்கூட வெளியே நின்றான்னு சொல்லிடுமா? கடவுள்ன்றது தான் பிள்ளை. அவங்க நம்மளுடைய பரம்பரையை தான் பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் குலசாமி. குலத்தை காப்பாத்துறதுக்கு பேர் தான் குலசாமி. இந்த தற்கூரி ஊடாளர் வாங்கி பாருங்க, இந்த மணியாட்டு வாங்கி பாருங்க, இந்த ஊடாளருக்கு அவங்க சொல்லி வச்ச இதுதான் அவனுக்கு இருக்க வன்மத்தை கக்குறது. எனக்கு ஆரம்பத்திலே இந்த சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது எனக்கு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இதுதான் கேட்டாய். அப்போ இவங்களுக்கு நம்ம சாதிச்சு காட்ட வேண்டியது இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணி காட்ட வேண்டியது இருக்கு. ஏன்டா உனக்கு பண்ணி காட்டுறதுக்கு உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறக்காடா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்றேன். அந்த விஷயத்த நான் பண்றப்ப விட்டுற வேண்டியதானே. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எங்க குறையுது? காலைல எந்திரிச்சோடனே யூடியூப் சேனல்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம சிம்பிள் தான் அப்படின்ற அருணோதயன் அண்ணா இருக்கார்ல, அவர் போட்டிருந்த ஒரு வீடியோ சக்ஸஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, நவீன காலத்துல ஆண்ட பரம்பரைகளை பற்றி ஒரு வீடியோ. ஸோ நான் டிபேட் ஷோ நடந்திருக்கு. அந்த டிபேட் ஷோவில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத வச்சு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசியிருந்தாரு. அதை நம்ம ஃபுல்லாக பார்க்கல. அது கண்டென்ட்டை பார்த்தோன்னே ஓகே நான் சொல்ல இதை பற்றி பேசியிருக்காங்களா அப்படின்ட்டு அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஹாட் ஸ்டாரில் போய் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல் எபிசோடும் பார்த்து முடித்தேன். ஸோ கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பேசி ஆகணும். நவீன கால தலைமுறைகள் கூட இந்த மாதிரி தான் இருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ கிராமத்து பெண்கள், கிராமத்து ஆண்களுடைய அம்மாக்கள், ஸோ இந்த ரெண்டு பேரும் ஆப்போசிட் உட்காந்துருக்காங்க. ஏன் எங்கள் பையங்களை கல்யாணம் பண்ணிக்காமல் சிட்டி பக்கம் ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், அதாவது பெண்கள் பக்கமும், ஸோ ஆன்டிஸ் இருக்காங்களா அவங்களுடைய பையன்கள், ஸோ கிராமத்து பசங்களோட அம்மாக்கள் இருக்காங்க, அவங்க தரப்புல இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இந்த கேள்வி கேட்குறாங்க. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நாங்கள் ஏன் கிராமத்து பையனை விட்டுட்டு சிட்டிக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு கருத்துக்கள். ஸோ இந்த கருத்துக்கள் தான் இந்த இன்னைக்கு நடந்த ஷோவில், அதாவது நேற்று நடந்த ஷோவில் பேசியிருக்காங்க. நாம் இன்னைக்கு அதை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கிராமத்து பெண்களுடைய தரப்புல இருந்து பேசிடுவோம். நம்மளுடைய ஏஜ்ல இருக்க பொண்ணுங்க தான், கிட்டத்தட்ட என்னோட சின்ன பொண்ணுங்க தான், பட் ஒரு 23, 24 இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்போம். ஏன்னா வளரும் தலைமுறைகளுடைய ஒப்பீனியன் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராமத்துல காசிப் பேசுறாங்க, ஒரு ஃப்ரீடம் கிடையாது, ஒரு அடக்குமுறை இருக்குப்பா, நம்மளுடைய பாரம்பரிய பரிமாணம், நம்ம குடும்பம் இப்படி இருந்துச்சுப்பா அப்படி இருந்துச்சுப்பா, ஸோ நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஜெயிலில் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்றாங்க அந்த ஜென்ரேஷன் உள்ள பொண்ணுங்க. ஸோ கிராமத்தில் இருக்க பொண்ணுங்க. ஸோ சிட்டி பக்கம் போயிட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்காங்க. எதை பார்த்து அப்படின்னா, சினிமாக்கள், வெப் சீரிஸ், ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, இதை பார்த்து. ஸோ சிட்டியில் தான் சீரழிஞ்சு கட்டி குட்டிச்சோரா போயிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பாவம் வெள்ளந்தியான ஆட்கள், கிராமத்து பொண்ணுங்க தானே, ஸோ வெள்ளந்தியான ஆட்கள் சிட்டிக்குள்ள வந்தால் தான் தெரியும் சிட்டினா என்னான்னு தெரியும். ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்குள்ள ஓடிடுவாங்க, நம்ம ஊர் தான்டா பெஸ்ட்டுன்னு சொல்லி. ஆனால் இந்த பொருளாதார சூழலில் மாட்டிக்கிட்டனால போகவும் முடியாமல் உட்காந்துட்டு மனசுக்குள்ளேயே பொழுதுங்கிட்டு இருக்கவங்க தான் தெரியும் என்ன மேட்ருன்னு. விவரிதம் தெரியாமல் அலைகிற பொண்ணுங்க தான், அதாவது மெச்சூரிட்டி இல்லாமல் தான் பேசியிருந்தாங்க ஃபுல்லாக. சரி ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கே வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கும், மாமியார் தனியாக போக மாட்டாங்க, தனி வீட்டுக்கு போக முடியாது, இந்த மாதிரி பல தரப்புகள். அதாவது எங்களுக்கு ஃப்ரீடம் கிடையாதுன்றதான் மெயின் மேட்டரா சொல்றாங்க. ஓகே, இப்போ அம்மா சைடு போவோம். ஸோ இப்போ அந்த பசங்களை பற்றி அம்மாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் இல்லை மொதல் இருந்துச்சு பட் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இனிமேல். அதாவது அவங்க இறங்கி வராங்க ப்ரோ, அவங்களுக்கு பசங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேன்றக்காக அவங்களுக்கு சொல்றாங்க ப்ரோ, பொண்ணு கிடைச்சோன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட்ல இருக்க பொண்ணுங்களே சொல்றாங்க. பட் விஷயம் அப்படி இல்லை, அவங்க உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, இந்த காலத்து ஜென்ரேஷன் சுச்சுவேஷன்லாம் இப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா இவங்க பார்க்குற வெப் சீரிஸ் நாடகங்கள் அவங்களும் பார்க்குறாங்கல்ல, மாமியார்கள்லாம் ஃப்ரெண்ட்லியாக பழகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வராங்க. பட் அவங்க பழைய தலைமுறைன்றனால டக்குன்னு அப்டேட் ஆக மாட்டாங்க. பட் நீங்கள் பார்க்கும் போதே அப்டேட் வெர்ஷன் தான் பார்க்குறீங்கன்றனால உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு டைம் எடுக்கத்தான் செய்யும். ஸோ அதனால அவங்க அதை சொல்றாங்க. அதை இந்த 2 டிபேட் ஷோ போயிட்டு இருக்கு, இவங்க மாற்றி பேசிட்டு இருக்காங்க. உண்மையான கருத்து ஒரு விஷயம், இப்போதான் ஜாதி உள்ள வருது, அதாவது கேஸ்ட் கூடி என்னமோ வச்சு தொலைங்க இந்த டிவைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வருது. ஒரு பொண்ணு ஓப்பனாகவே சொல்லுது, சார் நான் வந்து இந்த மாதிரி எஸ்சி சார், நான் இந்த மாதிரி ஓப்பனாக வந்து சொல்கிறேன், என்னுடைய ஜாதி என்னன்றதை நான் சொல்கிறேன், எஸ்சி பட்டியலில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணு, ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஆண்டி என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன், போய் சொல்லுங்க சார், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் பையனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பொண்ணு இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவோட மூஞ்சியே மாறிடுச்சு. அவ்வளோ ஆக்டிவாக இருந்தவங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு மருமலாண்டா கூட்டி போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு அம்மா அந்த பட்டியல் இனத்திலிருந்து எஸ்சின்னு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவங்க சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ இது
உள்ள ஊர் இருக்கு. இந்த உளவியலா அது என்னமோ ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி வச்சுட்டானுங்க. என்னங்க இது ஒரு மனுஷன் அவ்வளவுதான். இப்ப நம்ம அப்பாவுக்கு பேர்ல இனிஷியல் போடுறேன், நான் எம்னு போடுவேன். எங்க அப்பா பேர் மாரியப்பன், ஸோ அதனால எம்னு போடுறேன். ஸோ அது இனிஷியல். ஸோ இப்போ நம்ம தேவர்னு சொல்றப்போ மறவர் குடி மறவரும் போடுவோம். நான் முதல்ல ஃபேஸ்புக்கில் கதிரவராஜ் கதிரவராஜ் மறவர் தான் போட்டிருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இது வேணாம், அது டிவைட் பண்ணுது, பிரிவினையை உருவாக்கும், நம்ம வந்து பப்ளிக்கில் பேசிகிட்டு இருக்கோம், ஸோ அப்போ இது பிரிவினையை உருவாக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்தேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், என் ஃபேஸ்புக்கில் நான் தான் போட்டிருப்பேன், நிக் நேமில் தான் போட்டிருப்பேன். ஸோ சர் நேம் நம்ம நேம்லாம் போடுவோம், இந்த மாதிரி இதில் நான் போட்டிருந்தேன், எடுத்துட்டேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிட்டோம். பட் மற்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது பெருமைன்னு சொல்லுவாங்க. இது போடுறது பெருமை தான் அப்படின்னு நம்புறான் பாருங்களேன், அங்கே தான் சிக்கலை வருது. இப்போ நான் வந்து கீழே மேலே அப்படின்னு ஒரு டிவைட் இருக்க டைமிங்கில் இப்போ இதை போட்டிருந்தா நீலாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ அது இல்லாமல் கூட இருந்தால் கூட அந்த அம்மா எப்படி பேசிட்டு இருந்துச்சு, ஜஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியிருக்காங்க. அப்போ நல்லா பேசியிருக்காங்க, இந்த பொண்ணை மருமகள் ஆகிட்டு தான் நான் வீட்டுக்கு கூட்டி போவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த வார்த்தை, அந்த SC அப்படின்ற 2 இங்கிலீஷ் லெட்டர் வந்தோடனே அந்த அம்மா மூஞ்சியே மாறிடுச்சு. அப்போ அந்த பொண்ணை கட்டிப்பீங்களான்னு கேட்டோன்னே இல்லை நான் வீட்டில் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மேட்ரா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, கிராமத்து மாமியார்கள் தான் ஒரு தப்பு. அப்போ அந்த பொண்ணுங்க எடுத்த முடியும் சரின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அங்கே தான் நம்ம ஆளு கோபிநாத் நிற்கிறாப்புல. ஸோ இங்கே தான் ஒரு டேன் ஓவரே வருது, கதையோட ட்விஸ்ட்டே இங்கே தான் நடக்குது. ஓகே, அந்த பொண்ணு வருத்தப்பட்டு சொல்லுது, சார் இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட விஷயம் தான் சார், எனக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் அடிக்கடி சின்ன வயசுலேருந்து இதை பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், அந்த சமூகத்தை சார்ந்தவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸாக இப்போ இருந்திருக்காங்க, அவங்களுடைய கவலைகளை ஷேர் பண்ணியிருக்காங்க என்கிட்ட. சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் ஸ்காலர்ஷிப்பு இந்த மாதிரி ஸ்பான்சர்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லும் போது எந்திக்கும் போது அப்போவே தெரிஞ்சிடும், பப்ளிக்காகவே தெரிஞ்சிடும். இது ஒரு நாகரிகமே இல்லாமல் பண்ணுவானுங்க, கிளாஸ்க்குள்ளே வந்து பண்ணுவானுங்களாம். அது பக்கத்தில் இருக்கவங்களாம் அப்போவே புரிஞ்சுப்பாங்க, ஓகே டீம் சேருவாங்க அப்போவே. அப்போ அந்த டைமிங்கில் ஒரு காசிப் உருவாகும். அப்போ நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அப்படி ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். பிசி ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். நான் சொல்கிறேன் ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் இது நடக்குதுன்னு சொல்லலை, ஜென்ரலாக நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்கெல்லாம் வேறு வழியே இல்லாமல் இவங்கெல்லாம் அந்த போனாங்கல்ல வெளியே, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக மாறுறாங்க. காலேஜ்லேருந்து இது ஆரம்பிக்குது. நான் கேட்ட அனுபவத்தில் சொல்கிறேன், அவங்க BC SC அப்படின்ற போட்டிருக்க ஒரு குரூப்போட தான் இருந்திருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, நம்ம ஜாலியாக பழகிட்டு இருந்திருக்காங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு முகம் மாறின மாதிரி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்போ இருந்து தூரமாக போயிட்டு இவங்கெல்லாம் இந்த இந்த கூட்டம்லாம் ஒரு கூட்டமாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கிட்ட பிசின்னு சொல்ல கூட இவங்கெல்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறது காலேஜில் சொல்கிறேன், ஸோ எனக்கு ஷேர் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டாங்க. கடைசி வரைக்கும் இவங்க இந்த கூட்டத்துக்குள்ளே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது இது இருக்குது, காலேஜுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கிராமத்து காலேஜ் தான் இது. திரும்பி மேட்ருக்கு வருவோம். ஓகே, இந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லுது. இதானால் அந்த முற்றிலுமா அகற்ற முடியும்னா கிடையாது, எஜுகேட் பண்ணணும். இது ஏற்றத்தாழ்வு கிடையாது, வரலாறு அப்படி ஆக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாங்கள் சொல்கிறோம், மறவர் கூட்டம் சொல்கிறோம்ல, எங்களை அப்படிலாம் கைரேகை வெட்ட சொல்லுவாங்க, திருட்டு பயிலுன்னு சொல்லுவாங்க. கைரேகை போய் வைக்கணும், இவங்கெல்லாம் திருடிங்க. கல்லரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, முத்துராமலிங்க தேவர்லாம் போராடி இருக்காப்புல. கைரேகை வைக்க சொல்கிறேன்னா கரெக்டாக வரல வெட்டி போடுறான்னு சொன்னார். அந்த விஷயம் திருடன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ புரியுதா, இவனுங்க ஒரு காலத்தில் போர்க்குடியாக இருந்தவனுங்க, போர் செய்ய மட்டும் தான் தெரியும் அவனுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சிலாம் உள்ளே வந்தோடனே அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு வேறு என்ன வேலைக்கு போவான். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போது அவனை குற்றப்பரம்பரைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நாங்கள் மட்டும் அப்படியே உசத்திரியில் உட்காரல. நான் வந்து இப்படி ப்ரோ நீ என்ன ப்ரோ நீ உங்கள் பிசின்றனாலும் ஓவரா சீன் அதெல்லாம் கிடையாது. நாங்களும் அதில் கீழே தான் இருக்கோம், ஒன்றும் மிடில் கூட நான் வரல. நான் ஒரு மிடில் கிளாஸ் கூட கிடையாது, லோயர் மிடில் கிளாஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கெட்டவரில் குற்றப்பரம்பரை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது இங்கேயும் இருக்குது. ஸோ அங்கே மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வேறு மாதிரினா இங்கேயும் வேறு மாதிரி. பட் இது கொஞ்சம் ஒரு இடத்துல ஓப்பனாக சொல்லலாம், ஈஸியாக சொல்லிக்கலாம், யாரும் வந்து அந்த அளவுக்கு ஒதுக்க மாட்டாங்க. பிசின்றது பேக்வேர்டு கம்யூனிட்டி தான், ஃபார்வேர்டு கம்யூனிட்டி கிடையாது, பேக்வேர்டு கம்யூனிட்டி தான், பின்தங்கிய கம்யூனிட்டி தான் சொல்கிறானுங்க. இதில் என்ன பெருமை மீறி இருக்குது தெரியுதா உனக்கு? பேக்வேர்டு பின்னாடி பின்தங்கிய சமூகம் சொல்றது தான் பிசின்றது. இதுலயே பெருமை பிசி கருமாந்திரம் முடிச்சா அதுலயே நீ பின்னாடி தான் இருக்குன்னு சொல்றாங்க, அதை ஏன்டா பெருமைன்ற? சரி ஓகே, கண்டென்ட் விட்டு வெளியே போவேன். நானும் கிராமத்து பொண்ணுங்கலாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். செட்டில தான், சின்ன வயசுலேருந்து செட்டி தான். ஊருக்கு போவோம், விசேஷம் ஃபங்க்ஷன் கோயில் திருவிழா அந்த மாதிரி ஊருக்கு போயிருக்கோம். கோயில்பட்டி சைடில் அந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கல்மூர் அந்த ஊருக்குள்ள போவோம். ரொம்ப குக்கிராமம், பஸ்ஸே காலைல ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் மட்டும் தான் வரும். ஸோ ரொம்ப அமைதியான ஒரு மண் வாசனை எந்நேரமும் வீசிக்கிட்டே இருக்க ஒரு கிராமம். வீடே மண்ணில் செஞ்ச வீடு தான். இப்போ தான் அந்த வீட்டை விற்று விட்டாங்க. சரி ஓகே, அந்த மண்ணில் செஞ்ச வீடு, அந்த இடத்த விற்று விட்டாங்க. இந்த ஊருக்கு எங்களுக்கு தொடர்பே அந்த ஒரு வீடு தான், அதை அத்து விட்டாங்க. ரீசெண்டாக குலசாமி கும்பிட்டு போகும்போது அந்த சாமியை கும்பிட்டு வந்தோம், அந்த ஊர் பக்கத்து மண்ணை மிதிச்சுட்டு வந்தோம். எங்கள் அம்மா வீட்டு சைடு கோயில், எங்கள் அப்பா வீட்டு சைடு கோயில் கழுகுமலை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அவங்க ஊர்லாம் எங்கே இருக்குன்னா அது அங்கிட்டு போகுது.
இது சரி அப்புறம் பேசலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஒரு கிராமத்துக்கு இந்த மாதிரி ஒரு கிராமத்து பொண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான என்னோட விருப்பம் ஏன் அப்படின்னா, கிராமத்து பொண்ணுங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். ஹேண்டில் பண்ற மெச்சூரிட்டி இருக்கும். நெறைய சொந்தக்காரங்களோட சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருப்பாங்களா, அவங்களுக்கு தெரியும். யார்கிட்ட எப்படி பழகிக்கணும், என்ன மாரி ஒரு அந்யோன்யம் இருக்கும். அந்த மாரி குடும்பத்திலேருந்து பெண்ண நீங்க எடுத்தீங்க, கிராமத்திலேருந்து பெண்ண எடுத்து கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய சிட்டி லைஃப்ப ஒரு 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 வேற மாரி கொண்டு போவாங்க. இந்த ஒர்க் பண்ண மாட்டேன், சமைக்க மாட்டேன். Swiggy, Zomatoல தான் ஆர்டர் பண்ணுவேன். நான் சிட்டி லைஃப்ல இருக்கக்கூடிய எங்க சொந்தக்கார வீட்டு புள்ளையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். Swiggy, Zomatoல ஒழுங்கா வேலைய பார்க்க வைக்காதுன்னு. ஆனா, கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணுங்களையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா வேலையும் இப்படி பக்காவா பார்ப்பாய்ங்க. வேலை பார்க்க சலிக்கவே மாட்டாய்ங்க. 24 மணி நேரம் வேலை கூட பார்ப்பாய்ங்க வீட்ல. எல்லா வேலையும் கிளீன் பண்ணி நீட்டா வச்சு, வீட்ட சுத்தமா வச்சு, அது ஒரு ஒரு இது இருக்கும். அவங்களுக்கு கூட ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ வெள்ளந்தியான ஒரு மனசு அதாவது அப்டேட் அதாவது என்ன சொல்றது, இப்ப நீங்க சொல்றீங்களா சூதுவாதுன்னு சொல்றீங்களா, அது இல்லாட்டியும் மெச்சூரிட்டி இருக்கும். குடும்பத்துக்கு தகுந்த 100 பொருத்தமும் அவங்கள்ட்ட இருக்கும். பட் சிட்டிக்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு அந்த வெள்ளந்தியான மனசும் மாறணும். மாறுறது கஷ்டம் தான் அவங்களுக்கு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு வெள்ளந்தியானது இந்த கன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, யாருக்கிட்ட எப்படி பேசணும், ஏற்ற இறக்கம், அந்த சபை நாகரிகம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எல்லாரையும் நான் பொதுவா சொல்லல. நான் பார்த்த வரைக்கும் தான் சொல்லிட்டு இருக்கேன். வீட்ல வேலை பார்க்கறதுக்கு வலிக்கும், வீட்ல கேர் பண்ணிக்கிறதுக்கு வலிக்கும், வீட்ட கிளீனா வச்சுக்கிறதுக்கே வலிக்கும் அவங்களுக்கு. ஐய்யய்யோ! என்னாடா! அப்படின்னு ஒரு மாரி இருக்கும். ஸோ ஒரு ஈஸியா உடைஞ்சிருவானுங்க. ஏன்னா ஃப்ரீயாவே இருந்து, சொகுசாவே இருந்து பழகிட்டானுங்க. கிராமம் அப்படி கிடையாது. 5 மணிக்கு எந்திரிச்சுருவாங்க. ஏன்னா அப்பா, அம்மா மாடுலாம் வளர்ப்பாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு மாடு கட்டி விட்டு, பால் கறந்து ஸோ நான் பார்த்துருக்கேன் தான் சொல்றேன். அப்புறம் ஈவினிங் வந்து 9:00 10:00 தூங்கிருவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தூங்கிருவாங்க. நான் கொஞ்சம் அதிகமா சொல்றேன். ஸோ தூங்கிருவாங்க. ஏன்னா அவங்களோட வேலை பளு அப்படி. ஸோ இப்ப இத பார்த்து வளர்ற ஒரு சூழ்நிலையில, அவங்க ஈஸியா காலைல எந்திரிச்சுருவாங்க. இப்ப காலைல சிட்டிக்குள்ள வந்தோனே அதே 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க முடியுமா? சரி வேலை எந்திரிச்சிட்டோம், வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சமைக்கிற வேலைலாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஈஸியா போயிரும். ஸோ இது என்னோட பர்சனல் ஆதங்கத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. இத கட் பண்ணிட்டு கன்டென்ட்குள்ள போயிருவோம். ஓப்பனா நான் உடைச்சிடுறேன். நான் அது வந்து ரொம்ப நாளா பேசணுன்றது தயக்கப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இது எப்படி கன்வே ஆகும்? தப்பா கன்வே புரிஞ்சுப்பானுங்களா? அப்படின்றதெல்லாம் எனக்கு டவுட் இருந்துச்சு. ஏன்னா இந்த கேஸ்ட்டுன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் வேற இது. ஸோ இத பத்தி பேசுறது கொஞ்சம் கவனமா தான் பேசணும். நம்ம வேற ஜாலியா ஃபன்னா பேசுறோன்ற பேர்ல ஏதாவது ஒண்ணு 2 வார்த்தை ஏற்ற இறக்கமா பேசிட்டோம்னா, அது தப்பா கன்வே ஆயிரும். ஸோ அதான் பெரிய மிஸ்கைட்லைன்ஸ் ஆயிருச்சுன்னா ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிப்போம். எஸ்சி, எஸ்டி ஆக்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நெறைய கவனமா தான் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. மெச்சூரிட்டி எவ்வளோதான் இருந்தாலும், மக்களுக்கு அவேர்னஸ் குடுத்தாலும், அதுலயும் கண்ணியம் தவறாம பேசணும். இல்லன்னா சங்கட்ட குஸ்கா ஆக்கி விட்டுருவாய்ங்க. ஓகே. இப்ப கிராமத்துல ஒரு இடத்துல ஒருத்தவங்க ஒரு மாடு வளர்க்குறவங்க, ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய குடும்பத்துல ஒரு பெண் வாழ்றாங்க. இல்ல நான் வாழ்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நான் வாழ்றேன். இப்ப நான் ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு பெண்ணா இருக்கேன். அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எங்க வீட்ல இருக்க அந்த சூழ்நிலை எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி வாழ்ந்திருப்போம், என்ன மாரி வளர்ந்திருப்போம், இந்த மாரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். 5 மணிக்கு எந்திரிப்போம் அந்த மாரி விஷயம். அவங்க வாழ்வியல் சூழலுக்கு ஏத்த ஞானம், அவங்களுக்கு தேவையான அறிவு, அவங்களுக்கு தேவையான அந்த பொட்டன்ஷியல் எல்லாமே இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு அவங்க ஃபுல்ஃபில்லா இருப்பாங்க. ஃபுல்ஃபில்லா இல்லாட்டியும் 80% அவங்களுக்கு அது புரியும். திடீர்னு சிட்டிக்குள்ள போயிட்டு, அங்க ரொட்டீன் வாழ்க்கை வேற. அங்க இருக்கவங்க எல்லாம் நாகரிக வளர்ச்சிலாம் வேற. அதே மாரி வேற இதே கிராமத்துக்குள்ளேயே வேற வேற குடிகள்னு வச்சுக்கோங்களேன். மேட்டுக்குடின்னு சொல்லி சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம். கொஞ்சம் வசதியான ஒரு பண்ணையார் குடும்பம்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து விவசாயம் சாதாரண குடும்பம். இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்ல இருக்க அந்த பெண் அங்க போச்சுன்னா, சர்வே பண்றது சிக்கல் நெறைய வரும். ஏன்னா அவங்க பகுமானமாவே இருந்து பழகுனவைங்க. இவங்க வந்து எல்லாத்தையுமே அவங்களே செஞ்சு பழகுனவைங்க. ஸோ இறங்கி செஞ்சவனுக்கும், உட்காந்து வேலை வாங்கினவனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இவன் சோத்து மண்ட பிள்ளையாரு. இவங்க இறங்கி செய்றவைங்க. இந்த இறங்கி செய்றவங்க வீட்ல இருந்து பொண்ணு எடுத்தாலோ, இல்ல இறங்கி செய்றவங்க வீட்ல இருந்து பொண்ணு வாங்குனாலோ, குடுத்தல் வாங்கல். ஸோ போய் வாங்குன இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இங்கேருந்து குடி வந்தாங்கன்னா, அதாவது பணக்கார ஒரு பண்ணையார் வீட்ல இருந்து விவசாயத்துக்கு சாதாரண குடிக்கு வந்துச்சுன்னா, அவங்க முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்க்க விடாம தான் பார்த்துப்பாங்க. பட் அந்த தார்மீக அடிப்படையில அங்க அந்த வேலையெல்லாம் பார்த்து தான் ஆக வேண்டியதா இருக்கும். 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாரி மாடு பால் கறக்குறது இதெல்லாம் பண்ணணும். பண்ண முடியாது. அங்க பிரச்சனை உண்டாகும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, ப்ராப்ளம் வரும். அப்புறம் அங்கேருந்து அவங்க சொல்லுவாங்க, "எங்க பொண்ண எப்படி வளர்த்தோம் தெரியுமா? ராணி மாரி வளர்த்தோம்." அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னொரு பஞ்சாயத்துல நடக்கும். அதே மாரி இங்க இருக்க பெண் அங்க கல்யாணம் பண்ணி போனாலும், எல்லா வேலையிலும் பார்க்குமா, "நீ என்ன இப்படி இருக்க? நீ எங்க வந்திருக்க? இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்." டேய் எப்புட்றா லூசு பயல நான் காலைல எந்திரிச்சு வெள்ளனே எந்திரிச்சுறேன் வைக்கிறேன். எப்படிடா நம்ம வேலைய நம்மாண்டா பார்க்கணும். கொஞ்ச வேலை பார்க்கணும்டா. சமைக்கிற வேலைனாச்சும் அந்த பொண்ணு பார்க்க ட்ரை பண்ணணும். அப்ப அங்க அந்த மாரி பிரச்சனை வரும். என்ன உங்க பொண்ணு என்ன நாங்க சொல்றோம், வீட்ல சும்மா இருக்க மாட்டுது, வைக்க மாட்டுது. சபையில நான் சொல்றோம், எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். வீட்ட துடைச்சுக்கோ, ஆசை துடைச்சு கோலம்லாம் போட்டுருக்கு. அது கோலம் போடுறதுக்கு நாங்க ஆள் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாரி ஒரு சிக்கல் உருவாகுது. இந்த சிக்கல் எதுவுமே வரக்கூடாதுன்றக்காக தான் இந்த ரேஞ்சில இருக்கவங்க, அதாவது இந்த விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்கள், இந்த விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்கள் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள என்ன வேணா பிரிவுகள் இருக்கோ அது அப்புறம். ஸோ அதுக்குள்ள பிரிவு பண்ணிக்கிட்டாங்க. சிக்கல் இருக்கக்கூடாதுன்றக்காக. இது பேசிக் அடிப்படை சிக்கல். இதுதான் பேசிக் சிக்கல். இதே மாரி தான் மேட்டுக்குடி இப்படி பணம் பணத்தோட சேரும். இது வார்த்தைலாம் சும்மா வரல. இப்படிலாம் சிக்கல்கள் இருக்கு. இதுல 1, 2 தப்பி
செட் ஆகி உட்காந்துக்கும், அந்தந்த இடத்துக்கு போய் செட் ஆகி உட்காந்துக்கும். பட் மேஜர் ப்ராப்ளம் தான். இதை தான் டிவைட் பண்ணி அவங்க ஆண்ட பரம்பரை, அவங்க அடிமை பரம்பரைன்னு சொல்லிட்டு இது வன்மமாக மாற்றி ஆணவ படுகொலை இதெல்லாம் உள்ள புகுத்துனது பின்னாடி இருக்க அந்த மாயக்கை. வன்மத்தை தூண்டி விடுவான் பார்த்தீங்களா, நம்மளாம் பெரிய ஆளுங்க, நம்மளாம் சின்ன ஆளுங்க. இதை செஞ்சு விட்டவங்க இந்த விஷம் உள்ள வந்தனால தான் இந்த பிரச்சனைகளே வந்துச்சு, இந்த எக்ஸும் ஒய்யும் பிரச்சனை வந்துச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப பதார்த்தமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழகுறது எதுக்கு கேஸ்ட்? ஒரு மேரேஜ் வாங்க போறீங்க, மேரேஜ் பண்ண போறீங்க, அவன் பொண்ணுகிட்ட முதல்ல பழகுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகுமா வைக்குமா, என்னமோ மேட்ரிமோனியோ ஏதோ லவ்வோ கூட வச்சுக்கோங்க. பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பழகுனீங்கனாலே தெரிஞ்சிடும் செட் ஆவாங்க. இல்லை ஒரு சில பழகுறதுக்காக ஒரு கேரக்டர் மாற்றுவாங்க. பட் நீங்கள் ரொம்ப டீப்பாக பழக ஆரம்பிச்சு ரொம்ப நாள் நடிக்க முடியாது. ஸோ அப்போ அவங்க உண்மையான கேரக்டர் வெளியே வரும். ஒரு 5 மாதத்துலேயே வந்துடும். ஸோ வந்தோடனே அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு இதான் உங்களோட உண்மையான கேரக்டர். அப்போ அந்த உண்மையான கேரக்டர் உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு அடாப்ட் ஆகுமா அப்படின்றத யோசிக்கணும். இதை நீங்கள் யோசிச்சுட்டு அவங்க என்ன கெஸ்ட் இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. மொதல் ஃபேமிலிக்கு அடாப்ட் ஆகுமா, நமக்கு அடாப்ட் ஆகுமா, அவங்களுக்கு நம்ம ஃபேமிலி அடாப்ட் ஆகுமா, நம்ம அம்மாவுக்கு அவங்களுக்கு ஒத்து வருமா, இதெல்லாம் செட் ஆகும், இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதில் எங்கடா கேஸ்ட் வருது? உனக்கும் அந்த பொண்ணுக்கு பொருத்தம் இருக்குது, அழகாக இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் அழகாக இருக்கீங்க, நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, ஜாதகம் முதற்கொண்டு ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நான் ஜாதகத்தையே தூக்கி போட்டுருவேன். அதுவே பெரிய விஷயம் கிடையாது. விதியை மதியால் வெல்ல முடியும்னு சொல்கிறேன். பட் நான் வெல்ல முடியுன்றக்க எல்லாருமே வெல்ல முடியும்னு நான் சொல்ல வரல. பட் பொதுவாக சொல்கிறேன், இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இப்போ இது இவ்வளோ பொருத்தங்கள் இவ்வளோ செட்டாக இருக்கும் போது அந்த வெறும் அந்த எஸ் சி பி சி இந்த 2 லெட்டர்னால 4 லெட்டர்னால உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்களுக்கு ஓப்பனாக கேட்குறேன், என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? உங்கள் அப்பா பேர் எம்னா எம் போடுறீங்க, எஸ்னா எஸ் போடுறீங்க, அதே மாதிரி அதையும் எஸ் பின்னு போட்டு போய் தொலைங்க. அதையும் பேருக்கு பின்னாடி எவனும் போடுறது இல்லைடா. அப்போ வெறும் சர்டிஃபிகேட்டில் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்கு. இதை ஏன்டா பெருசாக பார்க்குறீங்க? எனக்கு சீரியஸ்லி புரியவே மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையும் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு சில விஷயங்கள்லாம் பர்சனலாக தெரிஞ்ச கதைகள் தான் நான் அதை சொல்லுவேன். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நான் அப்படி தான் பேசணும். நல்லா தெரியும், எங்கேயோ வந்து நான் கொண்டு வர மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்குள்ள விஷயங்களை தான் சொல்லுவேன். ஒரு பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க, பொண்ணு ரொம்ப நல்லா கிடைக்கல செட் ஆகலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க அந்த வார்த்தை என் காதுக்கு வருது. நம்ம ஆளுக்கு பொண்ணா பார்த்து பாரு, என்ன வேணா பண்ணு, பையன் எப்படி சம்பாதிக்க வைக்கிறான்னு சொல்லு, ஆனால் நம்ம ஆளு பொண்ணுங்களாம் பாரு அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் காதுக்கு வந்தோடனே நான் கேட்டேன், கல்யாணம் ஆகலன்னு தேடிட்டு இருக்கேன், பொண்ணே கிடைக்கலன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன், இதில் என்ன நம்ம ஆளுங்க? இப்போ நம்ம ஆளுன்னு சொல்லி பார்க்குறேன், எல்லாமே செட் ஆயிடுச்சு. அந்த நம்ம ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ், அந்த 24 வயசு 29 வயசுனாலே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கு பொண்ணுங்க. அந்த பொண்ணு குட்டி குஞ்சான் மாதிரி இருக்குது, 23 வயசு போல். அந்த பொண்ணு 29 வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுது. அப்போ ரொம்ப நாளாக நீங்கள் வந்து கல்யாணம் ஆகலை பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ போய் உங்கள் ஆளுக்கு பொண்ணுன்னு தேடும் போது அந்த உங்கள் ஆளு பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்லிடுச்சுன்னா எங்கே போவீங்க? அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு எவன் கிடைக்கிறானோ போவோம் அப்படி மேரேஜ் பண்ணிட்டு போவீங்களா? அதுக்கு எது கரெக்டாக செட் ஆகுது, நம்ம வீட்டுக்கும் அந்த பையனுக்கு என்ன செட் ஆகுதோ அதை பார்த்துட்டு குடும்பத்துக்கு எது செட் ஆகும் நான் சொன்னேன் முன்னாடி, அது மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு போகிறதுல என்னடா குறைச்ச? எல்லாம் மனுஷங்க தானே. சமூகத்துக்கு வந்துடுவாங்க, அவங்க காசிப் பேசுவாங்க. அவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான், எந்நேரம் பேசிகிட்டு இருப்பேன். நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன், வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன்ல, இதை பற்றியே ஏகப்பட்ட பேர் புறணி பேசுவாங்க தெரியுமா? யாரும் அந்த பையன் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்னமோ பேசி அவன்பாடு பேசிக்கிட்டேன் பேசுவாங்க. என் காது படி எனக்கு கேட்டிருக்கு, நான் கண்டுக்கவே மாட்டேனே. அவனுக்கு ஒரு வேலை இல்லை, வெட்டியாக இருக்கப்போ என்ன யோசிப்பான் அப்படின்னா எவனையா பற்றி புறணி பேசிகிட்டே இருக்கணும். அவன் குடும்பத்தில் அந்த சண்டை, இவங்க குடும்பத்தில் இந்த சண்டை, இவங்களுக்கு இதான் வேலை. ஸோ இப்போ இவங்கள சமூகத்தை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த சமூகத்தில் வளர்ச்சின்றது எதுவுமே இருக்காது, மாற்றம்ன்றது வரவே வராது. மாற்றத்தை தடைகள் போடுறதே சுற்றி இருக்க சுற்றம் தான். அவனுக்கு தான் புறணி பேசி முடிச்சு விடுவானுங்க. அவங்க கண்டுக்கவே கூடாது. நம்ம வளர்ந்து நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன நம்ம சொல்லுவாங்க, பரவாயில்லப்பா அந்த பையன் முன்னாடி வந்துட்டான்ப்பா. இவ்வளோதான் இவங்களை பற்றி எதுக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ நாளைக்கே நீங்கள் வந்து இந்த சமூகமும் ஒன்று சேராது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறானுங்கல்ல, ஐயோ எங்கள் சமூகம் என்ன பண்ணுறது, எங்கள் குடும்பம் ஒத்துக்காது, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் உடச்சி தள்ளி நீங்கள் மேரேஜே பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்ந்துட்டீங்க, நல்லா பிள்ளை ஊட்டியை பற்றி நல்லா சொத்து பத்தெல்லாம் சேர்த்துட்டு நல்லா செட்டில் ஆகி செம்மையாக வாழ்றீங்கன்னா பத்திரிக்கை உங்களுக்கு தான் வைப்பாங்க. அங்கே வந்து சமூகம் பிரச்சனை இல்லை, பணம் தான் பிரச்சனை. நீ சமூகத்தில் எப்படி இப்போ செழிப்பாக இருக்குன்றதான் பிரச்சனை. அது ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் அது ஓவரா பாக்குறாங்க. ஆனா மேஜரா 80% மேல 90% இப்ப காசுக்கு தான் மெயின் மெஜாரிட்டி கொடுக்குறாங்க. எவங்கிட்ட வெல்த் இருக்கோ இவன் நல்லா வாழ்றானோ அவனை தான் பெரிய ஆளா பாக்குறாங்க. என்னத்த சொல்ல, அந்த காலத்துலதான் அப்படி இருந்துச்சு. காசு பணம் இருந்தாலும் ஜாதி தான். இப்ப அதெல்லாம் இல்ல, ஏன்னா பொருளாதாரம் அடிச்சு நவத்திக்கிட்டு இருக்கு, எல்லாரையும் பிச்சை எடுக்கிற நிலைமை கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப இந்த பொருள் எங்க இருக்கோ அங்கதான் மரியாதை. இந்த எஸ்டி ஓசிபிசி இதெல்லாம் கிடையவே கிடையாது, காசு.
நியாயமான வழியில நீ முன்னேறி நல்லா படிச்சோ இல்ல ஏதோ பண்ணி உன்னோட பிசினஸ் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணி நீ வெல்த் செட்டில் பண்ணிட்ட அப்படின்னா, வெல்த் நீ கொண்டு வந்துட்ட அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் ஸ்கூல்ல உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ வாழ்றது வாழாது உன்னுடைய அதை எப்படி கொண்டு போறதுன்ற உன்னோட திறமை. சீரியஸ்லி எனக்கு இது நிறைய விஷயங்கள் இன்னும் ஓப்பனா பேசலாம்னு நினைச்சேன். பட் இது கொஞ்சம் தடுக்க வேண்டிய விஷயம், கொஞ்சம் பார்த்து பேச வேண்டிய விஷயம். ஸோ அதனால கொஞ்சம் பதார்த்தமா பேசுறேன். இந்த சுத்தி இருக்கவங்க இவங்க பேசுவாங்கன்னா யோசிக்காதீங்க. அவங்களுக்கு இதுதான் வேலை. எவனையாவது பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. நமக்கு வேலை என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? நம்ம படிக்கணும், ஒர்க் பண்றோம், சம்பாதிக்கிறோம், இல்ல பிடிச்ச பொண்ணு மேரேஜ் பண்றோம். என்ன அதெல்லாம் உங்களுடைய ஆசைகள் என்னையோ அது மத்தவங்கள தொந்தரவு பண்ணாம இருக்கு அப்படின்னா, அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. மத்தவங்கள தொந்தரவு பண்ணாம இருக்கு அப்படின்னா, அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அவன் பேசுறான், இவன் பேசுறான்லாம் யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல நம்ம இப்ப இந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி யூடியூப்ல நான் பேசியிருக்கவே முடியாது. எனக்கு ஆரம்பத்துல இந்த சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இதுதான் கேட்டாங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? எதுவுமே பேச மாட்றாங்க. அமைதியா இருக்காங்க. சுத்தி இருக்காங்க இப்படிலாம். சரி ஏதோ ஒண்ணு பண்றான். அப்போ இவங்களுக்கு நம்ம சாதிச்சு காட்ட வேண்டியது இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணி காட்ட வேண்டியது இருக்கு. ஏன்டா உனக்கு பண்ணி காட்டுறதுக்கு உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காடா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்றேன். அந்த விஷயத்த நான் பண்றப்ப விட்டுற வேண்டியதானே. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எங்க குறையுது? ஸோ இந்த கேள்வி தான் எல்லாத்துக்குமே வரணும். சொந்த பர்சனல் விஷயத்துல எனக்கு இந்த சேனல்னு ஒண்ணு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்குள்ள வரும்போதே எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்டிருக்கேன். அப்போ பர்சனல் லைஃப்குள்ள எவ்வளவு வார்த்தைகள் கேட்டிருப்பீங்க? ஸோ அத நீங்க எடுத்துக்கோங்க. இது எனக்கு பர்சனலா அது இருக்கனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சிம்பிளா சொல்றேன். ஜாதி பார்க்காதீங்க. எனக்கு அதான் ரொம்ப பெரிய விஷயத்த சொல்றேன். நெறைய இடத்துல சொல்லுவாய்ங்க, இந்த ஆளுக கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா குலசாமி கும்பிட விட மாட்டாங்கன்னு சொல்லுவாய்ங்க. உங்கள்ட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். குலம் சாமின்னு சொல்றது வந்து உங்க குலத்த காப்பாத்துறது. இந்த குலத்துல இருந்து பிறந்தவங்க இந்த குலத்துல இருந்து கல்யாணம் பண்ணி விட்டா இப்ப கல்யாணம் பண்ண போய் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நாங்க சாமி கும்பிடுறது, எங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாத்துக்கும் வேற வேற சாமி தானே. அவங்க குலம், இவங்க குலம் வேற வேற குலம் தானே. அதாவது குலம் லைனேஜ் வேற வேற தானே. ஆனா ஒரே ஒரு கூடியா. இந்த பிசின்னு ஒரே பிசியா. என்ன பைத்தியங்களா நீங்க? சரி ஓகே. பிசி சேர்ந்துருச்சு. ஆனா சாமி வேற வேறயா? இதே தான்டா அந்த 2 லெட்டர் இங்கிலீஷ் லெட்டர் தமிழ்ல என்னத்தையோ போட்டுக்கோ. இதுதான் மாறி இருக்கு. அப்போ உங்க குலசாமி என்ன? எப்படி உள்ள வருவ? நீ வெளியே வரக்கூடாது, வெளியே நின்றான்னு சொல்லிடுமா? கடவுள்ன்றது வந்து தான் பிள்ளை. ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணியிருக்கு. அந்த மனுஷன் நாளைக்கு நம்ம வாரிசு அந்த மனுஷன் தான் சுமக்க போறாங்க. அப்போ இது நம்மளோட லைனேஜ் சேர்ந்துரும். இதான் அவங்க நம்மளுடைய பரம்பரையை தான் பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் குலசாமி. குலத்தை காப்பாத்துறதுக்கு பேர் தான் குலத்தை காப்பாத்துறதுக்கு பேர் தான் குலசாமி. இந்த தற்குறி ஊடாளர் வாங்கி பாருங்க, இந்த மணியாட்டு வாங்கி பாருங்க. இந்த ஊடாளருக்கு அவங்க சொல்லி வச்ச இதுதான் அவனுக்கு இருக்க வன்மத்தை கக்குறது. அவங்க சாமி இங்கே சும்மா கூடாது. இன்னும் பேசினா இதை பத்தி டீட்டெயில்டா நிறைய பேச முடியும். பட் இதெல்லாம் உடச்சேரி சமூகமா வளர்ந்துட்டு நாகரிகம் வளர்ச்சி எங்க போயிட்டு இருக்கு? ஓகே, கம்மிங் டு பாயிண்ட். இந்த பொண்ணுங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது கடைசி கோபி கேட்கிறாப்ல, சரி உங்க இதுல எத்தனை பேர்னா நீங்க வேற்று சென்னையில போய் அதாவது நாகரிக உலகத்துல தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதாவது மெட்ராஸ் பையன் அந்த சிட்டில இருக்க பையனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்ற முடிவு எடுத்துட்டீங்க. அவங்க வேற சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்களா ஒத்துப்பீங்களான்னு கேட்டா எல்லாரும் அப்படியே கப்புச்சு பண்ணி எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு ஷாக்கிங். என்னடா இவ்வளவு நேரம் புரிச்சு பேசிட்டு இருந்தீங்க? நாங்க இந்த சமூகத்தை உடைச்சிட்டு இந்த காசிப்பான சமூகம் இவங்க டாக்ஸிக், இந்த டாக்ஸிக்ல தான் வெளியே வர பேசிட்டு இருந்தாங்க. சிட்டிக்கு போனாலும் அவங்க ஆளுங்களை தான் கட்டிப்பாங்க. அதாவது சிட்டிக்கு போனாலும் அந்த நாகரிக வளர்ச்சியெல்லாம் அடைஞ்சு மெச்சூரிட்டா இருப்பான்ல, அந்த பையனும் இவங்க ஆளுகளை இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவாங்க. டேய் யாரா நீ? அப்போ அந்த அக்கா அந்த ஆன்டிஸ் உட்காந்தாங்கல்ல, இந்த ஆன்டிஸை விட ரொம்ப கொடூர குஸ்கா அவங்க தானே. அவங்க எவனுமே கை தூக்கலங்க. கேட்டாரு, நீங்க சிட்டிக்கு போறீங்க, சரி சிட்டில உங்களுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ள அமைஞ்சிட்டாரு, அது வேற சமூகமா இருந்தா ஒத்துப்பீங்களான்னு கேட்டதுக்கு எவனுமே கை தூக்கல. அப்ப அவ்வளவு நேரம் டிபேட் சொல்ல பேசிட்டு இருந்தவங்க நான் இந்த சரி பொண்ணுங்களுடைய தரப்புலயும் நிறைய நியாயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். கடைசி தூக்கி போட்டாயிட்டா மாண்டு. எங்க மண்டையில மூளையே இல்லடா, நம்ம தூக்கி எப்பயும் வீட்டுல உட்கார வச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாடி லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. ஆனா வெளியே வந்து பேசுறது, நாங்க காலேஜ் படிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம்னா உலகமே படிச்சு முடிச்ச மாதிரி. மண்டேல நீ காலேஜ் படிச்சு நல்லா டிகிரிலாம் வாங்கிட்டா நீ பெரிய அறிவாளி நினைக்காத. சீரியஸ்லி நினைக்காத. சுய ஒழுக்கம், சுய அறிவு, சுயமா இருக்கணும். மெச்சூரிட்டி உனக்குள்ள வரணும். காலேஜ்ல எவனும் மெச்சூரிட்டி சொல்லிக் கொடுக்க மாட்டான். நல்லது கெட்டது காலேஜ்ல சொல்லிக் கொடுக்க மாட்டான். அந்த புக்ல இருக்கிறத படிச்சு ஒப்பிக்க சொல்லுவான். அதாவது இங்க இருக்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருப்ப. அது அறிவு கிடையாது. பொது உலகத்துல சமூகத்துல வாழ்றது கூடிய ஒரு அறிவு உனக்கு எவ்வளவு இருக்கோ அதுதான் உன்னுடைய உண்மையான அறிவு. அங்க வந்துகிட்டு எதுவுமே கை தூக்காம உட்காந்துருக்கேன். நீ புரட்சி பெண்ணா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு நேரம் வாக்கியானம் பேசிக்கிட்டு இருந்தேன், கை தூக்கிட்டு ஆமாங்க எனக்கும் நான் மாத்திக்கிறேன், நான் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன், எனக்கு ஈக்குவலா இருந்தா எனக்கு இதுல கேஸ்டான பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு கூட்டம் பேசியிருக்கணுமா இல்லையா? இவங்களோட மெச்சூரிட்டி லெவல் இவ்வளவுதான். இவங்களுக்கு தான் நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
நான் பொதுவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் இவங்க மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது நம்ம பேசுகிற விஷயம்லாம் இவங்கெல்லாம் எப்படா புரியும்? நான் யோசிப்பேன். ஓகே, நான் புரிஞ்சுக்க வரவங்க, அதாவது தேடல் உள்ளவங்களுக்கு தான் நம்ம பேசுகிற விஷயம்லாம் புரியும். ஆனால் பொது வெளியில் பேசும்போது மற்றவங்களுக்கு எப்படி நம்ம பார்வையில் இருப்போன்றது இப்போ தான் எனக்கு புரியுது. இவ்வளோ நேரம் வாக்கியானம் பேசிக்கிட்டு கடைசி என் மண்டையில் மூளையெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு நம்ம சொல்கிற ஸ்பிரிச்சுவல் நாலேஜு, டைமென்ஷன், மனித பிறப்பு, மனிதன் ஆர்ஜின், அப்புறம் வீடு பேர் அடையிறது, இதெல்லாம் எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க? இந்த 2 லெட்டருக்குள்ளே இருக்க டிபேட்ஸு, லெட்டருக்குள்ளே இருக்க பஞ்சாயத்தே புரிஞ்சுக்க தெரியாத இவங்க பிரபஞ்சத்தை பற்றி என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு வர்றது? இவங்கெல்லாம் பல லட்சம் ஆண்டுகள் ரொட்டேஷனில் போயிட்டு தான் வருவாங்க. ஸோ அதுக்கு தான் யாருக்குமே புரிய மாட்டேங்குது போல. நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் எதுவுமே ஏற மாட்டேங்குது மண்டையில். புரியல தான் சொல்லுவாங்க. எப்படா புரியும்? உனக்கு அடிப்படையே புரியலடா, எப்படா இங்கெல்லாம் வருவ நீ? எல்கேஜி நான் ஆயம்மாக்கு அனுப்புவாங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சுனால ஆயம்மாக்கு அனுப்பி விட்ருவாங்க. எதுக்குன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பழக்கிறதுக்காக ஆயம்மாக்கு அனுப்புவாங்க. நீ ஸ்கூலுக்கு ஆயம்மாக்கு போவாங்கல்ல, அந்த சொல்லுவாங்கல்ல, அது என்ன சொல்லுவாங்க, சத்துணவு கூடத்திலே உனக்கு ஒன்னத்துக்கு வக்கு இல்லாமல் இருந்தேன்னா நீ எப்படா எல்கேஜி முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு காலேஜில் ரேங்க் ஆர்டர்லாம் போய் அதாவது டாப்புக்கு போவ? டிகிரிலாம் எப்படா நீ வாங்குறது? ஆயம்மா ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிச்சுட்டு வா. ஆயம்மா ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க? திம்பாங்க, தூங்குவாங்க. அதை ஒழுங்கா கற்றுக்கிட்டு வா. அதுக்கப்புறம் நீ அடுத்த லெவலுக்கு போகலாம். வளர்ந்துட்ட, அதாவது நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் காலேஜ் டிகிரி வாங்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நீ அறிவாளின்னு நினைக்காத. நீங்கள் தான் பெரிய முட்டாள். சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டேன். யாரும் கேஸ்ட் பார்க்காதீங்க. சீரியஸ்லி இந்த காலகட்டத்தில் பார்க்காதீங்க. ஒற்றுமையை பாருங்க. ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. மனுஷனா ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, போகிற வரவெல்லாம் உன்னை ஏச்சு பொழைச்சி எவனாச்சும் ஒருத்தன் சிஎம் உட்காருவான், படத்தில் நடிச்சுட்டு வந்து உன்னை ஆளுன்னு நினைப்பான், என்ன வேணால் பண்ணுவானுங்க. நீங்கள் இப்படி பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் தான் அவங்க உங்கள் மேலே ஆள முடியும். நீங்கள் எல்லாருமே ஒன்று போனால் சொந்த பந்தமாக மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸ்லி சொல்கிறேன், மேலே ஆள்றதுக்கு ஆளே இல்லை. நீங்களே நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களை வழிநடத்த ஒருத்தர் தேவைப்பட மாட்டான். இது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் டிபேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்களை. என்ன மனசில் பட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயத்தை கிளியராக ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டாக சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, ஜாயின் பட்டனும் போடுங்க. உங்களுக்கு நம்மளுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்லாம் பண்ண முடியும், கீழே போட்டு விடலாம். ஸோ எஸ்ன்ற சிம்பிளை தட்டி விடணும். அடுத்த வேலை சந்திக்கலாம். நானும் மாங்குன்னு புரிஞ்சுருன்றக்காக கண்டதையும் தேடிட்டு வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக எளிமையாக சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை ட்ரை பண்ணி நானும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. 2-3 பேர் தான் ப்ரோ கரெக்டாக சொல்கிற ப்ரோ. நான் நினச்ச விஷயங்களை 2-3 பேர்கிட்ட தான் போய் சேருது. இவ்வளோ மூச்சு கொடுத்து பேசணும், 2 பேர்கிட்ட தான் போய் சேருன்றப்போ எனக்கே மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோக்கலாம். தேவர் மன்னன் சொன்ன மாதிரி தான், அவன் வருவான், பொறுமையாக தான் வருவேன். அதுக்கெல்லாம் செத்துப்போ. ஆனா அந்த பையன் மெதுவா தான் வருவான். மெதுவானா எம்பிட்டு மெதுவாயா? அதுக்குள்ள நான் செத்துருவான் போல் இருக்கேன். செத்துப்போ, நான் தடுக்க முடியுமா? செத்துதான் போதும் போது வழி இல்லாதான். எல்லா பயபடியும் ஒரு நாளைக்கு சாக வேண்டிட்டேன். வாழ்றது முக்கியம் இல்லைன்னு சொல்ல. ஆனா மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை.